ஹாய், வெல்கம் டு சேஸ்வாக் யூடியூப் சேனல். திஸ் இஸ் வினு. இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். நம்ம வீட்டில் ரெகுலராக வந்துட்டு இருக்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லெமன். அந்த லெமனில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். லெமன்னு சொன்னாலே நிறைய விஷயத்துக்கு லெமன் நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த லெமன் வந்துட்டு அதே மாதிரியே பியூட்டிக்கும் நம்ம நிறையாவே யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த லெமனை வந்துட்டு நம்ம எப்படியெல்லாம் ஸ்கின்னுக்கும் சரி ஹேருக்கும் சரி எப்படி யூஸ் பண்ணலான்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். லெமன் ஜூஸ் ப்ளஸ் கண்டிஷ்னர் இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹேர்லேயும் ஸ்கேல்ப்லேயும் அப்ளை பண்ணி ஒரு 30 மினிட்ஸ் கழித்து வாஷ் அவுட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ரெகுலராக வீக்லி ஒன்ஸ் பண்ணிட்டு வரும்பொழுது உங்களுக்கு ஹேரில் இருக்கிற கம்ப்ளீட் டேண்ட்ரஃபும் ரிமூவ் ஆகிடும். லெமனில் வந்து ஆன்டிபாக்டீரியல் பெனிஃபிட் இருக்கிறதுனால இதுக்கு மேலே உங்களுக்கு டேண்ட்ரஃப் வராமல் தடுக்கும். லெமனை வந்து நெயில்ஸ்க்கு நெயில் ஒயிட்னராக நம்ம யூஸ் பண்ணலாம். ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேர்ள்ஸ் எல்லாருமே வந்துட்டு பாலிஷ் மாற்றி அப்ளை பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால வர அந்த எல்லோயிஷை வந்துட்டு ரிமூவ் பண்ணுறதுக்கு தெரியாமல் யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இந்த பெனிஃபிட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து எப்படின்னா லெமன் ஃப்ரூட்டை அப்படியே எடுத்து நீங்கள் ஒரு ஹோல் மாதிரி போட்டு ஃபிங்கரில் வந்துட்டு அப்படியே டேப் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் வச்சுருங்க. அதுக்கப்புறம் அதை வைப் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக ஆலிவ் ஆயில் போட்டு நல்லா மசாஜ் பண்ணி நரிஷ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி வந்துட்டு வீக்லி ட்வைஸ் ரெகுலராக பண்ணிட்டு வரும்பொழுது நெயில்ஸில் இருக்கிற அந்த எல்லோயிஷு ஃபேடேஜ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி நெயில்ஸை வந்து நல்லா பிரைட்டாக ஒயிட்டாக வச்சுருக்கோம். லெமனில் வந்துட்டு நார்மலாகவே விட்டமின் சி ஃப்ரூட் ஆசிட் இருக்குது. இந்த விட்டமின் சி ஃப்ரூட் ஆசிட் வந்துட்டு ரொம்பவே நல்லா லைட்னிங் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது வந்துட்டு நம்ம ஸ்கின்ல இருக்கிற அந்த ஹார்ட் ஸ்கின் அண்ட் டார்க்னஸ் இருக்கு இல்லையா, அதை கம்ப்ளீட்டாகவே ரிமூவ் பண்ணும். இதை வந்து நம்ம எல்போ அண்ட்ராம்ஸில் இருக்கிற டார்க்னஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். லெமனை ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. ஸ்லைஸ் பண்ணிவிட்டு எல்போ, நீ அண்ட் தென் அண்ட்ராம்ஸ் இதில் இருக்கிற அந்த டார்க்னஸில் டைரெக்டாக அப்ளை பண்ணி அப்படியே மசாஜ் பண்ணுங்கள். அந்த ஸ்லைஸை வச்சு ஒரு 10 to 15 மினிட்ஸ் இந்த மாதிரி மசாஜ் பண்ணி நீங்கள் அப்படியே வாஷ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ரெகுலராகவே நீங்கள் டெய்லி வந்துட்டு ஒரு 2 to 3 டைம்ஸ் பண்ணலாம். நைட் படுக்க போகிறதுக்கு முன்னாடி ரெகுலராக பண்ணலாம். இந்த மாதிரி ரெகுலராக பண்ணிட்டு வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டார்க்னஸும் அண்ட் தென் அந்த ஹார்ட் ஸ்கின்னும் கம்ப்ளீட்டாகவே ரிமூவ் ஆகிடும். நிறைய பேர் வந்துட்டு இதை ஒரு ப்ராப்ளமாகவே சொல்லியிருக்காங்க. எனக்கு ஓப்பன் போர்ஸ் இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்னு தெரியாமல் நிறைய பேர் வந்துட்டு யோசிச்சிருக்காங்க. ஸோ இதை பற்றி எங்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அவங்களுக்குலாம் இது பெஸ்ட் சொல்யூஷனாக இருக்கும். லெமன் ஜூஸ் எடுத்துக்கோங்க. லெமன் ஜூஸ் கூட பியோர் வாட்டர் எடுத்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ப்ரே பாட்டில் இல்லைனா ஏதாவது ஒரு கண்டெய்னரில் க்ளோஸ்டு கண்டெய்னரில் மிக்ஸ் பண்ணி நல்லா போட்டு வச்சுருங்க. போட்டு வச்சுட்டு நல்லா ஷேக் பண்ணிவிட்டு எவ்ரிடே நீங்கள் வந்துட்டு கிளென்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து டோனர் மாதிரி யூஸ் பண்ணலாம். காட்டன் பால் போட்டு நல்லா டேப்பிங் மோஷனில் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிகிட்டே வாங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் மேக்கப் போடுறதுனாலும் சரி, இல்லை மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுறதுனாலும், வெளியே போகிறதுனாலும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டு போகலாம். இது ரெகுலராக பண்ணிட்டு வரும்பொழுது உங்கள் ஸ்கின்ல இருக்கிற கம்ப்ளீட் என்லார்ஜ் போர்ஸ் எல்லாமே வந்துட்டு ஷ்ரிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸ்கின் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக ஷைனிங்காக மாறிடும். லெமனை வச்சுக்கிட்டு நம்ம பிளெமிஷஸில் இருக்கிற அந்த மார்க்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணலாம். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா லெமன் ஜூஸ் எடுத்துக்கோங்க. அது கூட பேக்கிங் சோடா இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்கின்ல வந்துட்டு எங்கெங்கெல்லாம் பிளமிஷஸ் இருக்கோ, பிளமிஷஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட் டார்க் ஸ்கின், உங்களோட ஸ்கின்ல வந்துட்டு அங்கங்கே அன்ஈவன் ஸ்கின் டோன் மாதிரி இருக்கும், பேட்சஸ் மாதிரி டார்க்னஸ் இருக்கும். அந்த டார்க்னஸில் மிக்சரை அப்ளை பண்ணிகிட்டே வாங்க. அப்ளை பண்ணி ஒரு 10 to 15 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமா ஃபேஸ் வாஷ் பண்ணலாம். இந்த மாதிரி ரெகுலராக பண்ணிட்டு வரும்பொழுது உங்கள் ஸ்கின்ல இருக்கிற அந்த பிளமிஷஸ்லாம் கம்ப்ளீட்டாகவே ரிமூவ் ஆக ஆரம்பிச்சிடும். இது வந்து நீங்கள் வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். லெமனை வந்து டீடாக்ஸ் வாட்டராக மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். இந்த மாதிரி குடிச்சிட்டு வரும்போது நம்ம பாடியில் இருக்கிற கம்ப்ளீட் டாக்ஸின்ஸையும் ரிமூவ் பண்ணிடும். இது எப்படி பண்ணுறது? 1 கிளாஸ் ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க. அந்த ஹாட் வாட்டரில் லெமன் ஜூஸ் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டு ஹனி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு குடிச்சிட்டு வந்துடுங்க. எம்டி ஸ்டமக்லேயும் குடிக்கலாம், இல்லை நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் 1 hour கழிச்சும் குடிக்கலாம். ரெகுலராகவே நீங்கள் சாப்பிட்டுட்டு வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காகவே உங்கள் பாடியில் டாக்ஸின்ஸ் எதுவும் தங்காமல் ஃபேட் செல்ஸ் எல்லாமே வெளியே வந்துடும். ஃபேட் செல்ஸ் வெளியே வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம பாடி ஸ்லிம்மாக ஆரம்பிச்சிடும்.
இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் போர்ஸ்க்கானது. ஓப்பன் போர்ஸ்க்கு நிறைய பேர் வந்துட்டு ஓப்பன் போர்ஸ்னால நிறைய இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க. அதனால தான் ஆக்னி வருது, பொல்யூஷன் நிறைய வந்து ஸ்கின்ல போய் ஸ்டக் ஆகிறது, இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வர்றது வந்துட்டு ஓப்பன் போர்ஸ்னால தான். அதை எப்படி சரி பண்ணுறது? அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா லெமன் அண்ட் டொமேட்டோ எடுத்துக்கோங்க. லெமனில் வந்து இருக்கிற ஃப்ரூட் ஆசிட்ஸ், விட்டமின் சி ஆசிட்ஸ் இருக்கு இல்லையா, அதுவும் டொமேட்டோவில் வந்து பார்த்திங்கன்னா டார்டாரிக் ஆசிட் இருக்குது. இந்த டார்டாரிக் ஆசிடும் இந்த விட்டமின் சி ஆசிடும் ஒன்று சேரும்பொழுது நம்ம ஸ்கின்ல இருக்கிற ஓப்பன் போர்ஸ் கம்ப்ளீட்டாக வந்துட்டு ஷ்ரிங்க் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஒரு டொமேட்டோ பல்ப் எடுத்து சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த பல்ப்பை மட்டும் நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிடுங்க. ஸ்மாஷ் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு லெமன் ஜூஸ் மிக்ஸ் பண்ணி அதை ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணி நீங்கள் ஒரு 10 to 20 மினிட்ஸ் விட்டுருங்க. 20 மினிட்ஸ் கழித்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிடுங்க. இது வந்து ரெகுலராக வீக்லி 2 or 3 நீங்கள் ரெகுலராகவே பண்ணிட்டு வரலாம். அந்த மாதிரி பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு இருக்கிற என்லார்ஜ் போர்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக கிளியராக வந்துட்டு க்ளோஸ் ஆகிடும். க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்கின் வந்து நல்லாவே வந்துட்டு ஷைன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸ்கின் ஸ்மூத்தாகவும் இருக்கும். லெமன் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், ஆன்டிபாக்டீரியல். லெமன் வந்துட்டு நம்ம ஸ்கின்ல இருக்கிற ஆக்னிஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். இது எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெமன் ப்ளஸ் டர்மரிக் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க, லெமன் ஜூஸ் எடுத்துக்கோங்க, அது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒன்லி அந்த ஆக்னியில் மட்டும் வைங்க. ஏன்னா அதில் வந்துட்டு ஆசிட் கண்டென்ட் நிறையா இருக்குது. அண்ட் தென் டர்மரிக்லேயும் ஆன்டிபாக்டீரியல் கண்டென்ட் நிறையா இருக்குது. ஸோ அது வந்துட்டு பேர்ன் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதனால் ஒன்லி ஆக்னியில் மட்டும் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு வாஷ் அவுட் பண்ணிவிடுங்க. ஒரு 10 மினிட்ஸ் வச்சுருந்தா போதும். ரொம்ப பேர்னிங் தாங்க முடியல, எரிச்சல் தாங்க முடியல அப்படின்னா நீங்கள் உடனே ரிமூவ் பண்ணிடலாம். ஒரு 5 மினிட்ஸ்லேயே ரிமூவ் பண்ணிடலாம். இல்லைனா கொஞ்சம் நேரம் வச்சுருந்து ரிமூவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெகுலராக பண்ணிட்டு வரும்பொழுது கம்ப்ளீட்டாக அந்த ஆக்னிஸ் எல்லாமே க்யூர் ஆக ஆரம்பிச்சிடும். வீட்லேயே லெமனை யூஸ் பண்ணி எப்படி ஸ்க்ரப் தயாரிக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். லெமன் எடுத்துக்கோங்க, அது நல்லா ஜூஸ் புழிஞ்சுக்கோங்க. அது கூட வந்துட்டு கற்பூரவள்ளி தழை இருக்கு இல்லையா, அது வந்து காய வச்சு அந்த தழையை வந்துட்டு பொடிச்சு வச்சுக்கலாம். அது கூட கொஞ்சம் ராக் சால்ட்னு சொல்லுவாங்க, அதை நல்லா பொடிச்சு வச்சுக்கோங்க. அதையும் அது கூட மிக்ஸ் பண்ணிட்டு அண்ட் தென் ஆலிவ் ஆயிலையும் நீங்கள் அது கூட மிக்ஸ் பண்ணி ஜூஸையும் போட்டு நல்லா கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக அதை ஒரு ஸ்க்ரப் மாதிரி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணி நல்லா சர்க்குலர் மோஷனில் ஸ்க்ரப் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து வாஷ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்பொழுது நம்ம ஃபேஸில் இருக்கிற டெட் ஸ்கின் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாகவே ரிமூவ் பண்ணிடும். இதுலேயே வந்துட்டு பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஸ்கின்ல இருந்து வந்துடும். இது வந்து வீக்லி ஒன்ஸ் பண்ணுங்கள். ரெகுலராக வந்துட்டு டெய்லி யூசேஜுக்கு இதை யூஸ் பண்ணக்கூடாது. லெமனை வந்து மாஸ்காகவும் யூஸ் பண்ணலாம். அதை எப்படி யூஸ் பண்ணுறது? ஸோ லெமன் கூட வந்து பார்த்தீங்கன்னா யோகர்ட் யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா கர்ட். இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் கர்ட்னா அது கூட வந்துட்டு ஒரு டீஸ்பூன் லெமன் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் வாஷ் அவுட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஃபேஸ் வாஷ் பண்ணி வரும்பொழுது உங்களோட ஸ்கின் வந்து நல்லா நரிஷ்டாகவும் இருக்கும், ஹைட்ரேட்டடாகவும் இருக்கும். அதே சமயத்தில் நம்ம ஸ்கின்ல இருக்கிற அந்த டார்க்னஸ் அண்ட் தென் டேன் இது எல்லாமே கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணும். என்ன வியூவர்ஸ், லெமனில் எவ்வளோ பெனிஃபிட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவசியம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான ஹெல்தியான பியூட்டி டிப்ஸ் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா அவசியமாக வந்துட்டு சேஸ்வாக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.